ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை. எடுத்துக்காட்டு 4 கொஷின் பாருங்க என்ன கொடுத்துக்கிறாங்க. புள்ளிக்கோட்டினை சமச்சீர் கோடாக கொண்டு பின்வரும் படங்களில் மற்றொரு பகுதியை வரைந்து நிறைவு செய்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு சைடு அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க, ரெண்டாவது சைடு நம்ம வரையணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு எந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம வரையணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்துக்கு இந்த மாதிரி வரும், அதுக்கப்புறம் இங்கே இப்படி வரும், அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று இப்படி வரும், அதுக்கப்புறம் இது இப்படி வந்துடும். அப்போ இந்த சைடு வரைகிறது தான் இதுக்கு ஆன்சர், புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள், இங்கே இப்படி இருக்குதுங்களா, அப்போது அதுக்கு இப்படி வரைங்க. அதுக்கப்புறம் இது பெருசாக இருக்குதுங்களா, இது வரைங்க. அதுக்கப்புறம் இது சின்னசாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இங்கே முட்டு மாதிரி குத்துக்கிறாங்களா, அது முட்டு மாதிரி இந்த சைடு நீங்கள் வந்து. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே முக்கோணம் குத்துக்கிறாங்க, இந்த சைடு குத்துக்கிறாங்க, அதனால முக்கோணம் இந்த சைடு வரும், இந்த ரவுண்டு இங்கே வரும், அதுக்கப்புறம் இங்கே சதுரம் வரும், அதுக்கப்புறம் இங்கே சாய் சதுரம்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது பட்டாம்பூச்சிக்கு இது குத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கேண்டல் எப்படி வரையணும்னா இப்படி வரையணும், இன்னொரு சைடு இந்த மாதிரி வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரம் பாருங்கள் எப்படி கொடுத்துக்கிறாங்க, இப்படி ஒன்று வரும், இப்படி நேராக போவோம், அந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரையணும். அதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக வரும், அதுக்கப்புறம் இந்த சைடு போவோம், இங்கே வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது நட்சத்திரம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர். இந்த சைடு வரைகிறது தான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?